ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட்னா ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே மாயாண்டியுமே அழகர் எங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தெரியாமல் அங்கேக்கும் இங்கேக்கும் இங்கே பெண்ணியை கூட்டிக்கிட்டு தடகிக்கிட்டுமே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே மஞ்சமலையும் சுடலையும் அவங்களுடைய மாப்பிளையும் மொத்த பேரும் சேர்ந்து ஊர் ஃபுல்லாக தடைக்கு பார்த்துடுறாங்க. கடைசியாக இங்கே எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக அந்த மாயாண்டி குடும்பத்திலேருந்து அந்த அழகர் குட்டி மைனர் தான் கண்டிப்பாக நம்மளுடைய பொண்ணை பூங்கொடியை கடத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாயாண்டி கிட்ட சுடலை சொல்லவும், உடனே மாயாண்டியும் டே சுடலை, அவங்க மட்டும் என்னுடைய பொண்ணை கடத்திருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவனை உயிரோடையே நான் கூறு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி ஒரு சைடு அங்கே மறுபடியும் தடைக்கிறதுக்காக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, பென்னியும் இங்கே மாயாண்டியும் அங்கங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் திறக்கிறாங்க. ஆனால் கடைசியில் ஒரு இடமும் ஞாபகம் வருது. ஏற்கனவே நம்ம ஒரு இது தேட்டருக்கு போயிட்டு வந்தோம். அந்த இடத்துல ரொம்பவே பழைய தேட்டராக இருந்துச்சு. இப்போ அது ரன்னிங்கவே இல்லை. அழகர் அங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எங்கள் பென்னிக்குமே சந்தேகம் வருது. உடனே பென்னியும் நம்ம ஒரு தேட்டருக்கு போயிட்டு வரலாமா, ஏன்னா அது பழைய தேட்டருன்றதுனால அது இன்னும் இப்போ ரன்னாகாமல் இருந்துக்கிட்டு இருக்கு. நம்ம அங்கே போய் பார்த்தா கண்டிப்பாக அழகர் அங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பென்னியும் அங்கே மாயாண்டியும் 2 பேருமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்கள் பூங்கொடி வந்து பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருக்கா. அதுவும் இல்லாமல் என்னை கட்ட அவுத்து விடுறா, உன்னை நான் உயிரோடி விட மாட்டேன், எங்கள் அப்பாவுக்கு என்னை கடத்தின விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உன்னை என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாதவன மாதிரியுமே எங்கள் பூங்கொடி சொல்லவும், உடனே அழகுறோம், இந்த பார் பூங்கொடி, இந்த கல்யாணம் நிப்பாட்டணும், எனக்கு அதுதான் ஒரே குறிக்கோள். உன்னை கடத்திட்டு வந்து இங்கே உன்னை சித்திரவாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் எனக்கு நினப்பே கிடையாது. அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா கிட்ட உங்கள் அப்பா அந்த மஞ்சமலை அவங்க சவால் விட்டான். அதே மாதிரி அந்த சவாலில் நான் ஜெயிச்சிச்சுன்னா போதும். அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எந்த ஒரு அசிங்கமும் நான் தேடி தர மாட்டேன். அதுவும் இல்லாமல் அசிங்கம் வர மாதிரி எந்த விஷயமும் நான் இருக்கிற வரையும் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அழகருமே சொல்லிடுவோம். உடனே எங்கள் பூங்கொடியுமே டே அழகரு, உங்கள் அம்மாவோடைய மரியாதையும் அதுன்னு சொல்லிட்டு காப்பாற்றுன்னு சொல்லிட்டு என்னோடய வாழ்க்கையை நாசம் பண்ணாத, என்னை கழட்டி விடுறா, எனக்கு இன்றைக்கி கல்யாணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே கத்தவும், உடனே மாப்பிள்ளை இவளெல்லாம் இப்படி விட்டா இப்படி தான் மாப்பிள்ளை பேசிக்கிட்டே இருப்பா, அவள் வாய் கட்டி விடு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அழகர்கிட்ட அவங்க ஃப்ரெண்டு சொல்லவும், உடனே அழகருமே அங்கே பூங்கொடியை வந்து கட்டியுமே வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இங்கே மாயாண்டியும் பென்னியும் 2 பேரும் அந்த தேட்டர்கிட்டையுமே வந்துடுறாங்க. சுற்று முற்றும் பார்க்குறாங்க, அங்கே வெளியில் ஆட்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்ட பட்சத்தில் இவங்க 2 பேரையுமே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுமே அங்கே எல்லாமே இருட்டாக இருக்கிறதுனால பென்னி வந்து லைட்டுமே இந்த ஃபோனில் வந்து டார்ச்சுமே ஆன் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையுமே தடக்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அங்கே கடைசியில் ஒரு ஸ்டூலுமே தெரியுது பென்னிக்கு. உடனே அங்கே போய் பார்த்தா அழகரும் அவங்களுடைய ஃப்ரெண்டு இங்கே பூங்கொடின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் பூங்கொடியை கட்டி வச்சுட்டு இருக்காங்க. சியா இங்கே வாங்க சியா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பென்னி கூப்பிடவும், உடனே அங்கே அழகருமே கிட்ட போகவும், உடனே அவங்க அப்பாவை மாயாண்டியை பார்த்துடுறாங்க. அப்பா அப்பா நீங்கள் எங்கப்பா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு திணறி கேட்கவும், உடனே எங்கள் மாயாண்டியும் டே அழகரு என்னத்தடா பண்ணி வச்சுருக்க, நான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடாது, இங்கே நீ பூங்கொடியே இப்படி கடத்திட்டு வருவே, இல்லை இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு எதனா ஒரு விஷயத்த பண்ணுன்னு சொல்லிட்டு தான் உன்னை நான் சென்னைக்கு அனுப்பிச்சி விட்டேன். ஆனால் நீ அங்கே போகாமல் எவ்வளோ பெரிய காரியம் பண்ணி வச்சுருக்க. அதுவும் இல்லாமல் இவ்வளோ கடத்தின விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. அதுவும் இல்லாமல் மாயாண்டி வந்து ஊர் ஃபுல்லாக வலை வீசி தடைக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீ தான் இவளை கடத்தணும்னு சொல்லிட்டு எங்கள் மாயாண்டிக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் தாம்தும்னு சொல்லிட்டு குதிச்சுட்டு இருப்பான். அதுக்கு முன்னாடியே நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே வந்த முன்னாடியே எங்கள் மாயாண்டி வீட்டில் நான் எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ண மாட்டேன், அதுவும் இல்லாமல் அவன் ஊர் சைடு நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்டே எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழலில் நீ இப்படிலாம் பண்ணியிருக்கியடா, ஏன்டா இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாயாண்டி சொல்லவும், உடனே இங்கே அழகரும் அப்பா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க, இவங்க முன்னாடி நம்மளை அசிங்கப்பட்டு நிற்க சொல்கிறீங்களா, அம்மாவை அவமானப்பட்டு நிற்க சொல்கிறீங்களா, அப்படியெல்லாம் என்னால் விட்டுற முடியாதுப்பா. அம்மா முன்னாடி அந்த மாயாண்டி எப்படி சவால் விட்டானோ அந்த சவாலில் நான் வின் பண்ணி காமிக்கணும். அதுவும் இல்லாமல் நான் வின் பண்ணுறது எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. எங்கள் அம்மா அந்த கௌரவம் வேணும் எனக்கு. அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா கௌரவத்தை தொலைச்சிட்டு அசிங்கப்பட்டு நிற்கக்கூடாது. அதனால் மட்டுமே இங்கே பூங்கொடியை கடத்தி, பூங்கொடி அங்கே இருந்தால் மட்டும்தானே கல்யாணம் நடக்கும், அதனால தான் பூங்கொடியவே நான் கடத்திட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
அழகருமே சொல்லிடவும் உடனே மாயாண்டியும் அழகர் இல்லைப்பா இது ரொம்பவே தப்புப்பா. ஏன்னா நான் இங்கே சட்டப்பூர்வமாக பண்ணுறது வேற, இப்படி திருட்டுத்தனமாக இவ்வளோ இது தூக்கிட்டு வந்தது மிகப்பெரிய சட்டம் படி இது குற்றம்ப்பா. அதுவும் இல்லாமல் உன்னை போலீஸில் கண்டிப்பாக போலீஸ் வந்து உன்னை பிடிச்சிட்டு போவாங்க. ஐயோ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி யோசிக்கவும் உடனே பென்னியும் சியா எனக்கு ஒரு யோசனை தோணுது. இந்த யோசனை நீங்கள் கேட்டிங்கன்னா யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா இந்த யோசனை உங்களுக்குமே பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பென்னி சொல்லவும் உடனே மாயாண்டியும் சொல்லு பென்னி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வராங்க. உடனே எங்கள் பென்னியும் இது சியா நம்ம பேசாமல் நீங்களே எங்கள் அழகருக்கும் பூங்கொடிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் உங்கள் தங்கச்சி பேச்சுக்கு வந்து நீங்கள் வாக்குமே கொடுத்தீங்க. அந்த வாக்கை நிறைவேற்றுற ஒரு நேரம் வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் நீங்கள் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 2 பேரும் மேஜரு. இப்போ போலீஸ் கேஸும் ஆகாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும். பேச்சுக்கு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றின மாதிரியும் இருக்கும். நீங்கள் இப்படி பண்ணால் மட்டுமே நல்லா எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பென்னி சொல்லிடவும் உடனே எங்கள் மாயாண்டியும் பென்னி ஒரு கரெக்டான ஒரு ஐடியா கொடுத்துருக்க. ஆனால் இது கரெக்டாக இருக்குமா? எங்கள் பூங்கொடியை வந்து அழகர் கட்டிக்கிட்டானா மாயாண்டி சும்மாவே இருக்க மாட்டான். ஏற்கனவே அவன் நம்ம மேலே பயங்கர கோவத்துலேயுமே இருக்கான். இந்த மாதிரி சூழலில் பூங்கொடியை அழகருக்கு கட்டி வச்சுட்டா அவன் நிறைய பிரச்சனை பண்ணுவான். அவனை பிரச்சனை பண்ணாமல் தடுக்கவே முடியாது. ஏற்கனவே அப்படி பிரச்சனை பண்ணி தான் அவன் ஒரு கையை இழந்தான். இப்போ மறுபடியும் பிரச்சனை பண்ணி ஏதோ ஒன்று அசம்பாவிதமாக நடந்துருச்சுன்னா இங்கே மறுபடியும் யார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இருந்துக்கிட்டு ஜெயிலில் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது. ஏற்கனவே நான் 10 வருஷம் எங்களுடைய குடும்பத்தை பிரிஞ்சு என்னுடைய சந்தோஷத்தை இழந்து நான் வந்து 10 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்தேன். ஆனால் மறுபடியும் போய் இருந்தேன்னா கண்டிப்பாக என்னோடய ஒய்ஃப் வந்து தாங்கிக்கவே மாட்டா. ஏற்கனவே எனக்காக அவள் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டா. மறுபடியும் அவளை நான் கஷ்டப்பட விரும்பலை பென்னி அப்படின்னு சொல்லிட்டு பென்னிக்கிட்ட சொல்லவும் உடனே பென்னியும் அது சியா நான் சொல்கிறத கேளுங்க சியா, நீங்கள் நான் சொல்கிறத பண்ணலனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை நீங்கள் சொன்ன பிரச்சனைலாம் ஆகும். அப்படி நான் சொன்ன மாதிரி பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பென்னிக்கிட்ட சொல்லிடுவோம். சாரி இங்கே மாயாண்டி கிட்ட சொல்லிடுவோம். மாயாண்டி மீது கேட்டுட்டு சரி பண்ணி நம்ம இவங்களை எல்லாருமே சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஒரு கோயிலில் தாலி கட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன ரிசப்ஷன் வேணால் பெருசாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாயாண்டியுமே சொல்லிட்டாவும் உடனே பென்னியும் சரிங்க செய்யா நான் போய் எங்கள் அழகர்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகர்கிட்ட போயிட்டு அது அழகர் உங்கள் அப்பா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது உனக்கும் இல்லை அவங்க ஃபேமிலிக்கு அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு விஷயமா ஒரு நல்ல ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. எங்கள் இப்பயாவது அவர் பேச்சை கேளுப்பா. ஏன்னா அவர் 10 வருஷம் உங்களுக்காக நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாரு. ஆனால் அவங்க கூட இருக்க முடியல. அதுவும் இல்லாமல் ஜெயிலே பாதி வாழ்க்கை அவருக்கு போயிடுச்சு. ஆனால் இப்போ ஒரே ஆசை அவருக்கு நிறைவேற்றணும். அதுவும் இல்லாமல் எங்கள் பேச்சுக்கு இங்கே சியான் வந்து ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு. பூங்கொடியை உனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீயுமே எங்கள் பூங்கொடியோட ரொம்பவே சந்தோஷமாக தான் பழகிக்கிட்டு இருந்த. அதுவும் இல்லாமல் பூங்கொடி வந்து உன் மேலே உயிரை வச்சுக்கிட்டு இருந்தால் பூங்கொடி வந்தாவே உனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். எங்கள் மாயாண்டி மேலே இருக்கிற கோவத்தில் எங்கள் பூங்கொடியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. ஏன் வந்து உங்கள் அப்பா வந்து எங்கள் பூங்கொடியை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாரு. கல்யாணம் பண்ணாதான் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அதுவும் இல்லாமல் உன்னை போலீஸ் ஸ்டேஷன்லையும் யாரும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா இங்கே கல்யாணம் நடந்துருச்சுன்னா அதுக்கு மேலே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பென்னி சொல்லவும் உடனே இங்கே அழகருமே மாமா இன்னும் மாமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மாமா, நான் செத்தாலே இப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது மாமா. அந்த மாயாண்டி வீட்டில் இருந்து இந்த பூங்கொடியை கட்டிக்கணும்னு எனக்குன்னு தலையெடுத்தா மாமா. எனக்குன்னு ஒரு மனசு இல்லையா மாமா, இவளெல்லாம் நான் கட்டிக்கவே மாட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து சொல்லவும் உடனே இங்கே மாயாண்டியுமே வந்து டே அழகரு நான் சொல்கிறத கேளுப்பா, நான் இந்த விஷயத்த மட்டும் பண்ணுப்பா ப்ளீஸ்ப்பா, நான் சொல்கிறத கேளு, நீ நான் சொன்னதை எப்போவுமே கேட்டது கிடையாது, ஆனால் நான் உன் நல்லதுக்கு தான் சொல்லணும்னு எனக்கு உனக்கே தெரியும். அதுவும் இல்லாமல் நீ சின்ன வயசில் அவகிட்ட நல்லா தானே பழகிட்டு இருந்த. அந்த மாயாண்டி மேலே இருக்கிற கோவத்தை எங்கள் பூங்கொடி மேலே நீ காமிட்டிக்கிட்டு இருக்காத. உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டே நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாயாண்டியுமே அழகர்கிட்ட சொல்லவும் அழகர் ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிக்கவே செய்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே முன்னாடியே இங்கே நந்தினிக்கு வந்து ஒரு வாக்குமே கொடுத்துருப்பாங்க, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா சொல்கிறவங்களெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு கடைசி வரைக்கும் நீ மட்டும்தான் சொல்லிட்டு நந்தினிக்கிட்ட அது ஒரு வாக்கு கொடுத்துட்டு
எங்கள் அப்பா வந்து இப்படி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்பா சொன்னதை நான் எப்பவுமே நிறைவேற்றினதே கிடையாது. ஆனால் அப்பாவுமே என்ன நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பாவை நம்ம சந்தோஷப்படுத்தணும்னா இது ஒரு விஷயத்தால தான் மட்டும்தான் முடியும். ஏன்னா முன்னாடியே நான் அப்பாவுக்கு எதனா மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் அப்பா ஜெயிலில் இருந்தபோது எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதாலலாம் எனக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ என்கிட்ட அப்பா வந்து ஒரு விஷயத்த கேட்குறாங்க. இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். உடனே இங்கே அழகுற அவங்க ஃப்ரெண்டுமே வந்து, "டேய் அழகுரு, இதை விட வேறு எந்த ஒரு சமயமே இல்லை. கண்டிப்பாக பூங்குடி ரொம்பவே அழகாகவும் இருக்கா. அதுவும் இல்லாமல் அடக்க ஒடுக்கமாகவும் பொண்ணு. ஏன்னா எங்கள் மாயாண்டி கையை வெட்டி சாரி இந்த மாயாண்டி மஞ்சமால கையை வெட்டிட்டதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையுமே. அவங்க அப்பா கையை உங்கள் அப்பா வெட்டிட்டாரு அப்படின்ற ஒரு கோவத்தில் தான் எங்கள் பூங்கொடி வந்து இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லாமே கல்யாணம் ஆனால் சரியாயிடும் அழகுரு. நான் சொல்கிறத மட்டும் கேளு. உங்கள் மாமா சொல்கிறத கேட்டுக்கிட்டு எங்கள் பூங்கொடி கழுத்தில் நீ தாலி கட்டுறியான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்லவும், உடனே எங்கள் அழகருமே, "டேய் உனக்கே தெரியும் நான் நந்தினியை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு நந்தினி முக்கியமா அப்பா முக்கியமானு சொல்லிட்டு கேட்டால் நான் யாரை முக்கியம்னு சொல்லிட்டு நினைக்கட்டும். எங்கள் நந்தினி வந்து நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஆனால் எங்கள் அப்பா வந்து நான் சொல்கிற பேச்சை இந்த ஒரு டைம் மட்டும் நீ கேள்றான்னு சொல்லிட்டு அப்பா ஒரு சைடு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தில் எனக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஷனாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நான் அப்பா சைடு தான் இந்த விஷயத்தில் நிற்பேன். ஏன்னா அப்பா வந்து எனக்கு நல்லது மட்டும் தான் நினைப்பார். அதுவும் இல்லாமல் என்கிட்ட ஒரு ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த கேட்டுட்டாரு. இதுக்கு மேலே நான் இதுக்கு மறுப்புமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அழகருமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே எல்லாருமே சேர்ந்து காரில் வெளியே நின்றுக்கிட்டு இருக்க அப்போ காரில் ஏறிக்கிட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்குமே கிளம்புறாங்க. உடனே இங்கே மஞ்சமலை சுடலைன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு சைடு தடக்கிக்கிட்டு இருக்க வீட்டில் இருந்து எல்லாருமே கால் பண்ணி கேட்குறாங்க. ஏன்னா இங்கே பூங்குடி வந்து எங்கேயுமே கிடைக்கல, இப்போவுமே தடைக்குன்னு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், வீட்டில் இருந்து இங்கே மஞ்சமலையோட அம்மாவுமே, "டேய் மஞ்சமலை, அவங்கள சும்மாவே விடாதடா. கண்டிப்பாக எங்கள் பூங்கொடி நம்ம வீட்டை விட்டு போயிடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம வீட்டில் இருந்து மயக்க மருந்து கொடுத்து தான் அங்கே அந்த அழகர் பையனோ இல்லை அந்த மாயாண்டி இவங்க 2 பேரில் யாருனா ஒருத்தர் இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவங்கள சும்மாவே விட்டுறாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மஞ்சமலை கிட்ட அவங்க அம்மாவுமே சொல்லிடவும், மஞ்சமலை வந்து, "அம்மா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க. நான் பார்த்த மாப்பிள்ளைக்கு தான் கண்டிப்பாக எங்கள் பூங்கொடியை நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். மற்றபடி அந்த மாயாண்டி வீட்டில் மட்டும் நான் சம்மந்தம் பேசி நான் சம்மந்தியாக விரும்பலை. அதுவும் இல்லாமல் மாயாண்டி எவ்வளோ பெரிய ஃப்ராடுக்காரன், எவ்வளோ பெரிய அயோக்கியக்காரன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் குடும்பத்தில் மட்டும் என்னுடைய பொண்ணை கொடுத்து என்னுடைய பொண்ணோட வாழ்க்கையை நான் நாசம் பண்ண விரும்பலை" அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாயாண்டி சாரி மஞ்சமலையுமே அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுவோம். உடனே சுடலையும், "இது மச்சான் என்ன மச்சான் சொல்கிறாங்க வீட்டில்? ஐயோ பூங்கொடியுமே எங்கேயுமே கிடைக்கல. இந்த அழகர் பையன் எங்கே தான் கூட்டிகிட்டு போய் வச்சுருக்கானு தெரியல. மச்சான் இப்படி நடந்திருக்குமோ? எங்கள் பூங்கொடியை கடத்திட்டு போயிட்டு அழகர் பூங்கொடி கழுத்தில் தாலி கழுவிட்டு இருப்பானோ?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுடலையுமே சொல்லவும், மஞ்சமலை வந்து, "டே மஞ்சமலை, நான் சாரி இங்கே டே சுடலை, என்னை பற்றி என்ன நினச்சிட்ட? அப்படி ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னா அந்த அழகர் பையனை வெட்டி கூறு போட்டுட்டு நான் என் பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நான் பார்த்த மாப்பிள்ளையோட தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். எக்காரணத்து கொண்டும் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் பொண்ணை கண்டிப்பாக அந்த மாயாண்டி வீட்டில் மட்டும் நான் கொடுக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மஞ்சமலையுமே சொல்லிடுறாங்க. உடனே எங்கள் மஞ்சமலையோட எங்கள் மாப்பிள்ளையும், "மாமா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க மாமா. எங்கள் பூங்கொடி வந்து எனக்கு தான். அதுவும் இல்லாமல் எனக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. எனக்கு மட்டும்தான் பூங்கொடி. பூங்கொடியை நான் நல்லா வச்சு பார்த்துப்பேன். ஆனால் நீங்கள் பூங்கொடியை இங்கே வர மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். எங்கள் 2 பேருக்கும் நீங்கள் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு அதுவே மிகப்பெரிய ஒரு நல்லதாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே முன்னாடியே எனக்கு கல்யாண ஆசை எனக்கு இருந்ததே கிடையாது. ஆனால் பூங்கொடியை நான் எப்போ பார்த்தனோ அப்போ இருந்து எனக்கு பூங்கொடி மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சியாக பறந்துக்கிட்டு இருக்கா. நான் கண்டிப்பாக பூங்கொடியை நான் விட்டு தர மாட்டேன். பூங்கொடி எங்கே இருந்தாலையும் நான் பூங்கொடி தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதுவும் இல்லாமல் பூங்கொடிக்கு இந்த விஷயத்தில் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவளுக்கு ரொம்பவே சந்தோஷம். நீங்களே கேட்டிங்களா இல்லையா? அதனால் நீங்கள் கண்டிப்பாக எதுக்குமே கவலைப்படாதீங்க. பூங்கொடியை நான் இன்றைக்கி கூட்டிகிட்டு வருவேன். இன்றைக்கி நாளையும் நாளைக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்க தான் போகுது" அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாப்பிள்ளையுமே சொல்லிடுவோம். உடனே மஞ்சமலையும், "மாப்பிள்ளை இல்லை மாப்பிள்ளை, எல்லா இடத்துலையுமே தடுக்கிடுச்சு. அவள் கிடைக்கல. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு என்ன முடிவு எடுக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியல. அதுவும் இல்லாமல் இங்கே நான் அவளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு
இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே எல்லாருமே கோயிலுக்குமே போயிடுறாங்க. கோயிலுக்கு போனதும் அங்கே ஐயர்னு சொல்லிட்டு எல்லாமே உடனே அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. மஞ்சமலை சாரி இங்கே மாயாண்டி அரேஞ்ச் பண்ணிவிட்டு உடனே இங்கே பூங்கொடியையும் அங்கே அழகரையுமே நிற்க வைக்கிறாங்க. உடனே பூங்கொடி வந்து பயங்கர கோவத்தில், யோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, இந்த இது என்னை கூட்டிகிட்டு வந்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எடுத்து போய் விட்டுட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்கன்னு பார்த்தா, ஒரு பெரிய மனுஷன்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாமல் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பூங்கொடி வந்து கத்தவும், உடனே மாயாண்டியும், அம்மா கொஞ்ச நேரம் அமைதியாக இருமா, உனக்கு நடந்த விஷயமெல்லாம் தெரியாதனால நீ என் மேலே இவ்வளோ கோவமாக இருக்க, தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் அப்பா மேலே நீ எவ்வளோ கோவப்பட தெரியுமா, உனக்காக உங்கள் அப்பா என்ன சேர்த்து வச்சுருக்காரு, அதுவும் இல்லாமல் உனக்காக என்ன பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு நீ சொல்லு பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் எந்த ஒரு வரதட்சணையும் இல்லாமல் எந்த ஒரு இதுவுமே பண்ணாமல் அந்த மாப்பிள்ளை வீட்டில் உன்னை அமுச்சு விட்டாங்கன்னா நீ அந்த வீட்டில் எப்படி சந்தோஷமாக இருப்ப, அந்த வீட்டில் இருந்து உன்னை எந்த ஒரு பொருளையுமே எட்டுன்னு வராத இது அப்படியே கட்டின துணியோடு வந்துட்டுன்னு சொல்லிட்டு உன்னை அசிங்கமாக பேச மாட்டாங்களா, நீ உங்கள் அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு கண்மூடித்தனமாக உங்கள் அப்பாவை நம்பிக்கிட்டு இருக்க, அந்த நம்பிக்கையை நீ விட்டு தள்ளு. அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பா வந்து உன்னோட அவனுடைய கௌரவத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உன்னை பலிகாடாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ அதை மட்டும் நினச்சிக்காம இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு மலர் அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி சொல்லவும், உடனே இங்கே மலருமே இது யோ எனக்கு தெரியுண்ணா, என்னோடய வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் நாசமாக போட்டோம், அந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா என்ன முடிவு எடுக்கிறாரோ அதில் தான் நான் கட்டுப்படுவேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தலையாட்டுற பூமும் மாடலில் கிடையாது நான். ஏன்னா எனக்கு எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எனக்கு 2 பேரும் உலகமே, அவங்க 2 பேரும் தான். அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான். எங்கள் அப்பா இப்போ இப்படி வாழ்வு இழந்து வேலைக்கு போக முடியாமல் வீட்லேயே உட்காந்துக்கிட்டு குடிச்சு அதவே நினச்சி குடிச்சு இப்போ அவர் ஃபுல் குடிக்காரனே ஆயிட்டாரு. வீட்டில் இருக்கும் போதும் சரி எங்கே இருந்தாலுமே குடிச்சிட்டு தான் இருக்கார். எனக்கு அதுதான் எங்கள் அப்பாவை பார்த்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஏன் தான் எங்கள் அப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலையுமே யாருமே எதுவுமே சொல்ல மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இங்கே பூங்கொடி கிட்ட மாயாண்டியுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்கள் பூங்கொடி வந்து ஐயோ என்னை விட்டுருங்க, என்னை கழட்டி விடுங்க, ஐயோ என்னை ஏமாற்றி இப்படியெல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணக்கூடாது, அதுவும் இல்லாமல் எனக்கு விருப்பம் இல்லாமல் இந்த ஒரு கல்யாணத்தை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், உங்கள் 3 பேரையுமே உள்ளே தள்ளி முட்டி தட்ட வைக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பூங்கொடியுமே சொல்லவும், உடனே அழகருமே இங்கே பாருடி, நான் உன்னை கட்டிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கல, ஆனால் எங்கள் அப்பா சொன்னார் அப்படின்றதுனால தான் உன்னை கட்டிக்கிறேன். நீ இல்லைனா 1000 பொண்ணு எனக்கு கிடைக்கும், ஆனால் உன்னோட மானம் போச்சுன்னா மறுபடியும் கிடைக்காது. ஏன்னா இப்போ கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு ஆச்சுன்னா மறுபடியும் உனக்கு எப்போவுமே கல்யாணமும் ஆக போகிறதில்ல. அதுக்கு நீ எங்ககிட்டே இருக்கிறது ரொம்பவே பெஸ்ட். அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பா கிட்டே இருந்தனா நீ எல்லாமே தோத்துட்டு தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். உங்கள் அப்பா சொல்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கில்ட்டி ஃபீலாக வந்து கடைசி வரைக்கும் மனசை அழட்டிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதனால தான் நான் சொல்கிறேன், நான் சொல்கிறத மட்டும் நீ கேட்டேன்னா கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்ப. ஏற்கனவே மனசில் இன்னொருத்தி இருந்தும் நான் உன் கழுத்தில் தாலி கட்டுறேன்னா அது எங்கள் அப்பத்தாவால் தான் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருக்கிட்டேயுமே பூங்கொடியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே மஞ்சமலையும் சுடலையும் ஊரெல்லாம் தடைக்கிட்டு ஒரு வழியாக கோயிலுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கோயிலாக சுற்றுறாங்க. முன்ன வந்து ஊரெல்லாம் சுற்றிட்டு இருந்தாங்க, வீடாக சுற்றிட்டு இருந்தாங்க. இப்போ கோயிலாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே பூங்கொடியை வந்து அழகர் கல்யாணம் பண்ணுறதுக்காக கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு போய்ப்பா அப்படின்ற ஒரு தாட்னால அவங்களையுமே எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இதை கேட்டதுமே இங்கே ஆனால் கடைசியில் இங்கே மஞ்சமலைக்கு இந்த விஷயமெல்லாம் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே மாயாண்டியும் அங்கே அழகரையுமே சும்மாவே விட மாட்டார். ஏற்கனவே அவர் வந்து தும்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் அவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அழகர் வந்து இங்கே பூங்கொடி கழுத்தில் தாலி கட்ட போகிறாரு. ஆனால் இங்கே ஒரு சைடு அவங்க அப்பா வந்து ஊராக தடக்கிக்கிட்டு இருக்காங்க. பூங்கொடியுமே தலையை குமிஞ்சிக்கிட்டு அங்கே சைலண்ட்டாகவும் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பூங்கொடி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே அழகருமே
அங்கே பூங்கொடி கழுத்தில் தாலியுமே கட்டிடுறாங்க. ஒரு சைடு ரொம்பவே பதட்டத்தோடையுமே நந்தினி வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, நான் மாமா கிட்ட எவ்வளோ சொல்லியுமே அந்த பூங்கொடி பொண்ணை கடத்திட்டு வந்து வச்சுருக்காரு. மாமாவுக்கு என்ன தான் ஆச்சு? அந்த பையன் கூட கல்யாணம் ஆனா என்ன, கல்யாணம் ஆகலைன்னா என்ன, எனக்கு என்ன வந்துச்சு, ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நந்தினியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஏன்னா நந்தினி வந்து முன்னாடியே இங்கே அழகர்கிட்ட வந்து, ஆமாம்மா நான் நீ இல்லைனா கண்டிப்பாக செத்துருவோம் மாமா, என்னை விட்டு நீங்கள் பிரிஞ்சிடாதீங்க, அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த கேட்டு நீங்கள் அந்த பூங்கொடியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லாதன்னு சொல்லிட்டு இங்கே அவங்க நந்தினி தான் அங்கே அழகர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அழகருமே இதை கேட்ட உடனே, நந்தினி நான் எப்போவுமே உன் கூட தான் கடைசி வரையும் இருப்பேன், எனக்கு நீ எப்போவுமே பெஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அழகருமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதை கேட்டு ரொம்பவே கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருந்தாங்க அங்கே இருக்கிற பூங்கொடியுமே. ஆனால் சரி, அங்கே இருக்கிற நந்தினியுமே. ஆனால் அங்கே எதுவுமே நடக்கலை, அதெல்லாம் மறந்து அவங்க அப்பா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கை கேட்டுக்கிட்டு அந்த சொல்லை கேட்டுக்கிட்டு இங்கே பூங்கொடி கழுத்தில் தாலியுமே கட்டிடுறாங்க. உடனே இங்கே அழகருமே, அப்பா உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கல்யாணத்தை பண்ணேன், இல்லைனா இந்த ஒரு விஷயத்த நான் பண்ணியிருக்கவே மாட்டேன், ஏன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது, அதுவும் இல்லாமல் நீங்கள் கூட இருந்தால் எனக்கு ரொம்பவே ஆறுதலாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இங்கே எல்லார் முன்னாடியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கே அழகர்கிட்ட நந்தினியும். ஆனால் இதெல்லாம் எதுவுமே கேட்காம இங்கே அழகர் வந்து இப்படி ஒரு முடிவை எடுத்தது அது நந்தினிக்கு தெரிஞ்சிச்சுன்னா நந்தினி கண்டிப்பாக உயிரோடையே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே தெரியல, அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற செம்பிளியுமே விட்டுட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா வீட்டில் அதுக்குள்ளே இங்கே மஞ்சமலையும் சுடலையும் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செம்பிளியே விட்டுட்டு வந்தவும் உடனே இங்கே 2 பேருக்கும் கல்யாணம் முடித்த கையோட அங்கே 2 பேரும் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க மாயாண்டி காலில். ஆனால் மாயாண்டி வந்து நீங்கள் எப்போவுமே நல்லா தான் இருப்பீங்க, என்னோட காலிலலாம் விழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி சொல்லிடுவோம். உடனே இன்னொரு மாயாண்டி வராங்க. இவங்க 2 பேரையுமே பார்த்தா அச்ச செல்ல ஒரே மாதிரி இருப்பாங்க, அண்ணன் தம்பி மாதிரி. அதனால கூட நீங்கள் அது மாதிரி யோசிச்சுட்டு இருந்துக்கலாம். ஆனால் இங்கே நைட்டு கண்டிப்பாக இங்கே நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லார் முன்னாடியும் அங்கே மாயாண்டி அங்கே அழகர்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே எல்லாருமே தேடியுமே கிடைக்காம மறுபடியும் நம்ம அந்த மாயாண்டி வீட்டுக்கு போய் விசாரிச்சுட்டு வந்து ஆகணும். ஏன்னா நம்ம முறை நம்ம போயிட்டு வந்துட்டோம், அதுக்கப்புறம் அவங்க எங்கன்னா மறைச்சி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அங்கே மறுபடியும் அந்த மாயாண்டி வந்து பெரிய குண்டை எடுத்துக்கிட்டு கிளம்புறான். ஏன்னா அவனை எதுவுமே சொல்ல கிடையாது, அவன் தான் இது மாதிரிலாம் பண்ணுகிறான், அவன் இப்படி பண்ணானா ஒரே குண்டு தான் பாயுவேன், அவ்வளோதான் க்ளோஸு. அப்படி அப்படி இருக்கிற சமயத்தில் எதனால் அவன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல மாப்பிள்ள, வேணா நீ அவங்ககிட்ட கேட்டு வேணா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்கள் மாப்பிள்ளை வந்து பயங்கர கோவத்துலேயும், மாமா இல்லை மாமா என்னால் தடக்க முடியல, அதுவும் இல்லாமல் எப்போ இருந்தாலையும் பூங்கொடி எனக்கு தான், பூங்கொடிக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, தட்டுவமும் மாற்றிட்டோம், கடைசி வரைக்கும் பூங்கொடிக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன், எனக்கு வயசே ஆனாலையும் பரவாயில்ல, பூங்கொடியை நான் அடையாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் இங்கே அங்கே இருக்கிற மஞ்சமலையுமே சொல்லிடுவோம். உடனே சுடலையும், ஆமாங்க மச்சான், இப்படி தான் மச்சான், இப்படி போட்டால் தான் அவங்களுக்கு எல்லாம் பாடம் அவங்களுக்கு புரிய வைக்க முடியும், அவங்க பண்ண தப்புக்கு கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சே ஆகணும், அதுவும் இல்லாமல் அவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நம்மக்கிட்ட பொய் சொல்லிவிட்டு ஒரு சைடு இங்கே அழகருக்கும் பூங்கொடிக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க போல். மச்சான் வா மச்சான், நம்ம சீக்கிரமாக கிளம்பலாம், அவங்கள நம்ம விடவே அங்கே இருக்கிற சுடரையுமே அங்கே மச்சாக்கிட்ட மஞ்சமலை கிட்ட சொல்லவும், மஞ்சமலை வந்து சுடலை ஒரு நாள் இன்றைக்கி நைட்டு மட்டும் நம்மளுடைய பொண்ணு இங்கே வரலன்னா நாளைக்கு அவங்க 2 பேருக்கும் பெரிய ஆப்பா இருக்குது, ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து அவளுக்கு இது. ஆனால் மஞ்சமலையும் இப்போ 2 பேரும் சுடலையும் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு மாயாண்டி வீட்டுக்குமே போகிறாங்க. மாயாண்டி வீட்டில் நம்ம தகராறு பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு மாயாண்டி வீட்டுக்கு போகவும் உடனே செம்பிலியுமே அங்கே இருக்காங்க. உடனே இங்கே செம்பிலி வந்து, டே சுடலை என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே நாங்கள் கடத்தலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், மறுபடியும் வந்து ஏன் இப்படியெல்லாம் பிச்சை பண்ணிக்கிட்டு இருக்க, கடைசி வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிருந்தாலையும் அதுக்கப்புறம் யாருமே நினைக்க, ஏன்னா அவங்க எல்லாருமே என் மேலே அவ்வளோ பெரிய பாசமாக இருந்தாங்க. ஏன்னா இப்போ கூட ரீசெண்டாக எல்லார் முன்னாடியும் கஷ்டப்படுத்திட்டாங்க.
அவங்க கஷ்டப்படுத்தினது அந்த பாம்புக்கே வலிக்குதுன்னு தெரியல. நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இவங்க 2 பேர் சோழவேல சாதுன்னு கொண்டவர்னு இவங்களுக்கு எப்போ தான் என்ன தான் முடிவு வரப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு நின்று தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ வீட்டுக்கு போனதும் தாம் தும்னு சொல்லிட்டு குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே செம்புலியை பார்த்துட்டு, செம்புலி மாயாண்டி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு வர சொல்கிறா. மாயாண்டி வந்தால் தானடா நான் போவேன், அதுவும் இல்லாமல் மாயாண்டி என்னென்ன தப்பு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் சொல்லவும், உடனே அவங்க எல்லாரும் உஷாராகவும் நாங்கள் வரலன்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் சொல்லிவிடுவோம். அவங்க ஒரு கட்டத்தில் ரொம்பவே கோபமாகவும் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன எடுத்துக்கலாம். இப்போல்லாம் நீ சுத்தமாக ஓடவும் முடியாது, எங்கேயுமே ஒழிய முடியாது, கப்புன்னு பிடிச்சிடலாம். அதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.